லாஸ்ட் வீடியோல பிரஸ்ட் மில்க் அதாங்க தாய்ப்பால் கண்டிப்பா கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஃபுட் எடுத்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்பர் 1 ஓட்ஸ். இந்த ஓட்ஸ்ல ஃபைபரும் அயனும் இருக்கிறதுனால அது உங்களோட மில்க் செக்ரீஷனுக்கு ரொம்பவே உதவும். அண்ட் ரெண்டாவது வெந்தயம். இந்த வெந்தயம் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது மில்கை ஸ்டிமுலேட் பண்ணும். மூணாவது சோம்பு. இதுவுமான்னு கேக்குறீங்களா? எஸ், கண்டிப்பா. இயற்கையாவே பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால இது லாக்டேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வெஜிடபிள்ஸ்ல எந்த மாதிரி எடுக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்குள்னு சொல்லக்கூடிய இந்த வெஜிடபிள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நூற்குள்ள இயற்கையாவே ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம் அண்ட் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். ஸோ இதனால ரொம்பவே உங்களை ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் மில்க் ப்ரொடக்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி. தண்ணி அதிகமா குடிக்கிறதுக்கும் பால் சுரக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு. ஏன்னா நீங்க தண்ணி அதிகமா குடிச்சீங்கன்னா தான் உங்களை ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சிருக்கும். நீங்க ஹைட்ரேட்டடா இருந்தாதான் உங்களுக்கு பால் ரொம்ப அதிகமாவே சுரக்கும். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.